ரொம்ப நாளாவே நம்ம தூங்கி எழுந்து பார்க்கும்போது அமெரிக்கன் ட்ரம்ப் பத்தின ஒரு நியூஸ் ரொம்ப காமனா அவர் ஒன்னே டாக்ஸ் விதிச்சிருப்பாரு, இல்ல பர்டிகுலரா ஏதாவது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாரு, இல்ல அவர் ஒரு பில் பாஸ் பண்ணிருப்பாரு. இப்படிதான் நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்தது. பட் ட்ரம்ப் பவருக்கு ஒருத்தரை எடுத்தெறிஞ்சு பேசி ஒரு பயங்கரமான மோதல் நைட் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு மோதல் தான் எலான் மஸ்க் வெர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப். இது ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய உயரிய பதவியில இருக்க அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்குக்கும் ஒரு கிளாஷ் அப்படின்றது அந்த நாட்டுக்கு மட்டும் கெட்டது கிடையாது, சுத்தி இருக்க நிறைய நாட்டுகளுக்கும் இப்போ ஒரு தீங்கு, நிறைய விஷயத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான நிலைமை இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலரான விஷயம் வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது, எப்படி இது ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போன வருஷம் 2024 ஜூலை 13 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெனிசுலால ஒரு அன்னைக்கு இல்லை நிறைய எலெக்ஷன் கேம்பெயின் நடந்திருக்கு. ஸோ எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கும்போது ட்ரம்ப்பை சுட பார்த்தாங்க. இட்ஸ் அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி. பட் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ அன்னைக்கு டேட்ல இருந்து எலான் மஸ்க் ஓப்பனாவே நான் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்றேன், இவருக்கு நீங்க ஓட் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் லைக் டெஸ்லா, அப்புறம் இந்த ட்விட்டரை வாங்குறது, எக்ஸின் பேர் மாத்துறது, அப்புறம் நிறைய இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி அமெரிக்காவை அடுத்த கட்டம் எடுத்துட்டு போறதுக்கான வேர்ல்டே அடுத்த கட்டம் எடுத்துட்டு போறதுக்கான எல்லா விதமான ஒர்க்கும் பண்ற ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ஸ். மஸ்க் சொல்றது, எலான் மஸ்க் சொல்றது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பிஏசி அப்படின்ற ஒரு தனி ஆர்கனைசேஷன் அதை ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட $290 மில்லியன் அளவுக்கு டொனேஷன் கொடுக்குறாரு. யாருக்குன்னா ட்ரம்ப்புக்கு. அதாவது இந்த டொனேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கேம்பெயின்காக யூஸ் பண்றதுக்கான ஒரு டொனேஷன் தான். ஸோ என்னன்னா, இந்த சைட்ல எலான் மஸ்க், இந்த சைட்ல அவர் ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஆர்கனைசேஷன், அவங்க கொடுக்குற டெக்னிக்கல் ஐடியாஸ், இந்த சைட்ல மஸ்கோட ஐடியாஸ், ஏகப்பட்ட ஐடியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே அமெரிக்க மக்கள் சரி ஓகே ஒரு நல்ல ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் ஓகே நாங்க ஓட் போடுறோம் அப்படின்ற மாதிரி முன் வந்தாங்க. ஸோ இது எல்லாமே நடந்தது லாஸ்ட் இயர். எக்ஸாக்டா ரொம்ப பெர்சன்டேஜ்லாம் கூட கிடையாது. பிரசிடென்ட் ட்ரம்ப் இப்ப இருக்கிற பிரசிடென்ட் 48.3% எடுத்தாரு. அந்த சைட்ல கமலா ஹாரிஸ் அவங்க 49.8%. ஸோ ஒரு 1.5% ட்ரம்ப் ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவா ஜெயிச்சு உக்காந்தாரு. இதுக்கான முழு முக்கிய ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். ஸோ அவருக்கும் நல்லா தெரியும், இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஃப்ரெண்ட்ஷிப் எங்க போய் முடியும், அது பெரிய பதவியில் இருக்கவங்க, பெரிய பணம் இருக்கவங்க எங்க போய் முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய வேர்ல்டு லெவல்ல நிறைய நியூஸ்லாம் ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சாங்க, கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய கிளாஷ்ல போய் முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்றது தான் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்த அப்டேட்டு. ஸோ இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு ஏதாவது ரீபே பண்ணணும்ல எலான் மஸ்க்கு ரீபே பண்ணணும்னா கண்டிப்பா அவர் பணத்தாலலாம் பண்ண முடியாது. ஏன்னா எலான் மஸ்க்கு அவ்வளோ பணம் இருக்கு. அடுத்து 10 தலைமுறை வாழ்ற அளவுக்கு பணம் இருக்கு. இன்னும் நிறைய டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு பணம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஒரு தனி கேபினெட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. கேபினெட் இந்த சென்ஸ், இப்போ நம்ம ஊர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு கேபினெட் ஃபார்ம் பண்றாரு. என்ன கேபினெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு கேபினெட் ஆரம்பிக்கிறாரு. இதுல எலான் மஸ்க் தான் ஹெட். இதோட ஃபார்மோஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோட்டோ எது வேணாலும் சொல்லலாம், குறிக்கோள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பொருளாதாரம் பயங்கரமா டவுன் ஆயிருக்கு, அவங்க கிட்ட கடன் ரொம்ப அதிகமாயிருக்கு. ஸோ காஸ்ட் கட்டிங் ரெசிஷன் தான் இதோட மோட்டோ. அவங்க இன்டைரக்டா டைரக்டா அதை சொல்லலை, இன்டைரக்டா இதெல்லாம் சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 100 days இது எலான் மஸ்க்கு கொடுத்த ஒரு டாஸ்க். அந்த ஒரு தனியாக ஒரு கேபினெட் உருவாக்கி அதுல ஹெட்டா உட்கார வச்சது அவர் கொடுத்த ஒரு நன்றி கடன். ஸோ அவர் பயங்கரமா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நிறைய கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், எக்ஸஸ் ஒர்க்கர்ஸ், தேவையில்லாத கவர்மெண்ட்டுக்கு செலவாகிற சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் கட் பண்ணி 100 daysல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்கி அதை ட்ரம்ப் கிட்டையும் காமிச்சாரு. அது என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவும் பண்ணாரு. இவ்வளோ காஸ்ட் கட் பண்ணா நம்ம இவ்வளோ
மற்ற விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ண முடியுன்றதை காமிச்ச உடனே ஒரு 100 டேஸ்க்கு அப்புறம் கரெக்டாக அவர் என்ன பண்ணாருன்னா, என்னோட இந்த பதவியில நான் வகிச்சது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, நான் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன், அது முடிஞ்சிச்சு அந்த பதவி காலம் அப்படின்னு ஒன்று டீசெண்டா. இதாவது இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க அப்படிலாம் கிடையாது, கரெக்டாக விலகிட்டாரு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ எலான் மஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸ் ரீதியாகவும் பார்ப்பாரு, பண ரீதியாகவும் பார்ப்பாரு. ஸோ ஹீ இஸ் அ மல்டி பில்லியனர் அப்படின்றதெல்லாம் தாண்டி இஸ் அ பிரெயின். ஓகேங்களா, அது ஒன்று. பட் இந்த சைடில் நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட காசு இருக்கு, பட் அவர் எப்பவுமே வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் ஒரு விஷயம் பார்ப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பிக் பியூட்டிஃபுல் பில், அதாவது இது வந்து ஒரு சைடு. ஸோ அந்த பில்லு தான் பிரச்சனை அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு கண்கூடாவே தெரிஞ்சு போச்சு. இந்த பில்லை பற்றி எலான் மஸ்க்கு பெருசாக தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் கேபினெட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவர் படிக்கவே இல்லைன்றது என்னோட தப்பு கிடையாது அப்படின்னு வந்து ட்ரம்ப் ஒரு சைடு சொல்கிறாரு. பட் ஆக்சுவலி இந்த பில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு. இதில் என்னன்னா அதிகபட்ச டேக்ஸ் கொண்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் யூஎஸ்ல போய் ஏதாவது வந்து சேல் பண்ணுறீங்க, வெளியூர்லேருந்து எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு டென்னிஸ் பால், இங்கேருந்து ஒரு ரப்பர் பால் வந்து அங்கே இம்போர்ட் ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு 5 ரூபாய்னா ஒரு 6 ரூபாய் தான், 1 ரூபாய் அதிகபட்சம் டேக்ஸ். ஸோ வந்து டேக்ஸ்ன்றது பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கு அப்போ 5 ரூபாய்னா 5 ரூபாய் டேக்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை நம்ம ஊர்லேயே தயாரிச்சு எல்லாமே நம்மளோட எக்கனாமி ப்ளூம் ஆகும், இண்டஸ்ட்ரீஸ் ப்ளூம் ஆகும் அப்படின்றது ட்ரம்ப் சொல்றாரு. இது ஒரு சைடு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $150 பில்லியன், $150 பில்லியன், அது கணக்கெல்லாம் போட முடியாது, அவ்வளோ பெருசு. அதை வந்து டிஃபென்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு அப்படின்றது வந்து எங்க நேரிடும்னா, அதை நம்ம எதுக்குமே வந்து ப்ரொடக்ஷன் இல்லாத ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம் பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் அப்படின்றது நம்மளோட பாதுகாப்பு அரண். முக்கியமான விஷயம், இவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து எந்த சப்சிடியும் இதில் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து அவர் எதுவுமே அந்த பில்லில் சொல்லலை. இதெல்லாம் வந்து அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. இது வந்து அவருக்கு வந்து நான் எந்த சப்சிடியும் வந்து அவரோட பர்டிகுலர் டெஸ்லா கம்பெனிக்கு வராத மாதிரி இருந்ததுனால எதுவுமே நடக்கலை அப்படின்றதுனால அவர் விரக்தியில பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, மஸ்க் வந்து ஏதோ விரக்தியில பேசுறாரு அப்படின்னோடனே அவர் வந்து ஒரு செம்ம ட்வீட், இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் த நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவ்வளோதான், முடிஞ்சது கேம். பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னோடனே அதுக்கும் அவர் அசர்றது கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆல்ரெடி 20% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 80% ஆஃப் த பீப்புள் மிடில் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கன்னா டெய்லி டே டு டே லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணால் போதும், நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா போதும், எந்த கட்சி வருதோ அவங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணால் ஓட்டு போடலான்றாங்கல்ல, அவங்கள வச்சு நான் ஒரு கட்சி ஆரம்பித்து நான் வந்து அடுத்தது யாருன்னு நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்தந்த ஊருக்கான கவர்னர் எலெக்ஷன், லைக் இப்போ நம்ம ஊரில் வந்து எம்எல்ஏ, அது கீழே மேயர், அது கீழே வந்து பஞ்சாயத்து, இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அந்த ஊரில் வந்து கவர்னர் எலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக வந்து இந்த பர்டிகுலர் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லை வந்து ட்ரம்ப் எடுத்தாரு. பட் இது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லி மஸ்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ ஃபர்தராக இது எங்கே போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. ஆஸ் ஆஃப் நோ இந்த பிரச்சனை இங்கே தான் இருக்கு. பட் இது எப்படி வேணாலும் மாறலாம். மஸ்க் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்கலாம், ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அகைன்ஸ்டாக நிற்கலாம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறது வந்து ஒரு ஷார்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஃப்ரெண்ட்ஷிப். அதை வந்து ஒரு ஈகோ கிளாஷால ரெண்டு பேரும் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு எதிரிகளாக மாறி இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு நல்லது கிடையாது, அதே சமயம் வந்து வேர்ல்டு எக்கனாமிக்கு நல்லது கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த சைடில் ட்ரம்ப், இந்த சைடில் மஸ்க். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக்கோட வரேன். அண்டில் தென் திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பை பை, see you. மறக்காம கார்த்திக் ரவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.